இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் கையில் என்ன இருக்கோ இல்லையோ கன்ஃபார்ம் வந்து ஒரு ஃபோன் இருக்கும். அதனால உங்கள் ஃபோனில் கன்ஃபார்ம் இருக்க வேண்டிய ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ஆப்ஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஆப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக யூஸ் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப் பேர் என்னன்னா நோஷன். இந்த ஆப் பொறுத்தவரை உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அது மாதிரி டு டூ லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மார்னிங் ரொட்டீன்ஸு, அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், இதுமாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து தனியாக வந்து கிரியேட் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து வெளியே போகணும் அது மாதிரி சொல்லிட்டு இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். டைம் டேபிள் போட்டு படிக்கணும்னா கூட இந்த ஆப் வந்து ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். சில ஆடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து தனியாக ஆப்லாம் ஏற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கேலண்டர்லேயே வந்து நம்ம பக்காவாக பண்ணி வச்சுக்கலாம். அதிலே டு டூ லிஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் கூகுள் கேலண்டரை பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ்னால் என்ன டைமுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே காட்டும். அது வந்து முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ½ hour முன்னாடியே. ஸோ வந்து நோஷன் ஆப் பிடிக்காதவங்க கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகும். செகண்ட் ஆப் என்னதுன்னா அடாப்ட் ஸ்கேன். இந்த ஆப் பொறுத்தவரை நீங்கள் வந்து என்னத்தனாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐடி கார்ட்ஸு, புக்ஸு, ஒயிட் போர்டு, பிளாக் போர்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எங்கேயாவது வெளியெல்லாம் போகிறோம் அப்போலாம் சொல்லிட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து எப்பவுமே கையில் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபோன் வந்து கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போவோம். அதனால் ஃபோனில் வந்து இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் யாருக்காவது யூஸ் ஆகும். ஸோ வீட்டில் இருக்க ஒரிஜினல் காப்பி திடீர்னு தொலைஞ்சிருச்சுன்னா கூட இந்த நம்மளுக்கு வந்து ஃபோனில் இருக்க ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடாப் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த இதெல்லாம் வந்து யாருக்காவது வாட்ஸ்அப் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக போய் எடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் உங்கள் வீட்டில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காவது யூஸ் ஆகும் என்னைக்காவது. அதுக்கப்புறமே ஃப்ளட்லாம் வந்துச்சுன்னா கூட நினைஞ்சிச்சுன்னா கூட நம்ம ஸ்கேன் பண்ணி ஃபோனில் வச்சுருந்தோம்னா அது வந்து பக்காவாக யூஸ் ஆகும். இதை வந்து யூஸ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி ஃபோனில் வச்சுக்கோங்க. உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப் நீங்கள் என்னைக்காவது மறந்து டெலிட் பண்ணிங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் இருக்கும், அது யூஸ் ஆகும். கன்ஃபார்ம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி டைம் ஏதாவது வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும் இது. தேர்ட் ஆப் என்னென்னா கூகுள் கீப். இந்த ஆப் வந்து நிறைய பேர் ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஏற்றிக்கோங்க. இந்த ஆப்பை பொறுத்தவரை நம்ம என்னென்னா நோட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கலாம். பக்காவாக ஹெட்டிங் போட்டு கரெக்டாக அது கீழே வந்து நம்ம என்னெல்லாம் எழுதுறோமோ எழுதி வச்சுக்கலாம். இப்போ என்னைக்காவது எமர்ஜென்சியாக வெளியே போகும்போது ஏதாவது அட்ரஸ்லாம் நோட் பண்ண சொன்னால் கூட நம்ம இந்த ஆப்பில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்னைக்காவது உங்கள் நோட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்கன்னா கூட ஃபோனில் வந்து இந்த ஆப்பில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ செம்மையாக யூஸ் ஆகும். இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை பொறுத்தவரை தேவையானது வந்து எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் கேலண்டர் மாதிரி தான் இதிலே நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை ஆன் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ கூகுள் கீப்பு வந்து லைட்டாக கூகுள் கேலண்டர் மாதிரி தான். ஆனால் அதில் வந்து கூகுள் கேலண்டரில் வந்து டேட் வைஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஏன்னா வந்து கேலண்டர் ஆப்பு. கூகுள் கீப்பை பொறுத்தவரை நோட்ஸுக்காக. ஆனால் நோட்ஸே நீங்கள் ஏதாவது ரிமைண்டர் செட் பண்ணால் கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர் பண்ணும். ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்டாக நோட்ஸ் எழுதி வைக்கணும்னா கூட கூகுள் கீப் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக ஏதாவது ஆப் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. ஃபோர்த் ஆப் என்னென்னா ஸ்னாப்சீடு. இந்த ஆப் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆல் இன் ஒன் எடிட்டிங் ஆப் வேணும்னா கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லாமே இருக்குது. ப்ரெசன்டேஷன்லேருந்து பிடிஎஃப்லேருந்து வீடியோ எடிட்டிங்லேருந்து ஃபோட்டோ எடிட்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. கேன்வா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய டெம்ப்ளேட்ஸு கேன்வாவில் வந்து அவைலபிளாக இருக்கும். நமக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ கேன்வா தான் பெஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு பேசிக்கான ஆப் வேணும்னா ஸ்னாப்சீட் ஏற்றிக்கோங்க. அது வந்து பேசிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். 2 ஆப்பில் ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஆப் என்னென்னா பேக்கெட். இந்த ஆப்பை பொறுத்தவரை நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆஃப்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி இப்போ படிக்கிறது இல்லை, எல்லாமே ஃபோனில் தான் படிக்கிறாங்க. வெப்சைட்டில் படித்தா வந்து நம்மளால் வந்து ஆன்லைனில் தான் படிக்கணும். இது வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். அதிலே வந்து ஃபஸ்ட்டு நிறைய மெயினான டாபிக்ஸ்லாம் இருக்கும். நம்ம வேணும்னா கூட ஏதாவது சர்ச் பண்ணி படிக்கணும்னா கூட படிச்சுக்கலாம். ஆப்போட நேம் வந்து பாக்கெட். நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் ஏற்றியும் ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சு பாருங்கள் ஃபோனில். 6th ஆப் கிராமர்லி. ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஆப். ஏதாவது மிஸ்டேக்காக டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக காட்டும். ஸோ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரும்னா இது மாதிரி கீபோர்டு ஏற்றி பார்த்துக்கோங்க. கிராமராக வந்து கரெக்டாக காட்டும். ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் வந்து அது கரெக்டான ஸ்பெல்லிங் எல்லாமே காட்டும். ஸோ தப்பாக டைப் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதாவது ஃபார்மல், இன்ஃபார்மல், டைரக்ட், இன்டைரக்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். டைப் வந்து யார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்ணுவீங்களோ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் இந்த ஆப் இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும்.
ஸ்பெல்லிங்லாம் வந்து கரெக்டாக காட்டும். இந்த வீடியோவில் ஒரு 5 ஆப் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் தான் அந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்காக சொன்னேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்லாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து லிமிட்டே எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போலாம் ரிமைண்டர் வந்துச்சுன்னா கொஞ்சமாக திங்க் பண்ணிட்டு ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஒரு வீடியோ, சண்டே ஒரு வீடியோ லாங் வீடியோ வரும். மற்றபடி எல்லாமே ஷார்ட்ஸாக தான் வரும். பை.